வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஹை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் நேற்று நம்ம தமிழும் சயின்ஸும் ஜூன் மந்த்லிக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணுங்க. டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, 9 o'clock ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணியாச்சு. 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஜூன் மந்த்லி எக்ஸாம் 2025 நடந்திருக்கு. இங்கிலீஷ் அப்புறம் சோசியல் ஃபுல் ஆன்சர் கீ. சோசியலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க் உட்பட மேப்பு, டைம் லைனு எல்லாமே செக் பண்ணிடலாம். மேப், டைம் லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கிலீஷ் கிராமர் பார்ட், வொக்காபுலரி பார்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு மேப் உட்பட எல்லாமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி ஃபுல்லாக ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்ஸுக்கு நாளைக்கு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமு 2 செட் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். தாராளமாக நீங்கள் படித்தாலே டெஃபினட்டாக 40+ அவுட் ஆஃப் 50 எடுக்கலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் இதை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு மார்க் உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் சோசியல் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் பி கேதர். செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷன் ஏ டிமிடிட்டி. தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி கிளீனிங். இது கம்ப்ளீட்டா சினானிம்ஸ் தான். ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசெண்டிங்னா டிசெண்டிங், செகண்ட் ஒன் வெட் அப்படின்னா அது பிளண்ட், நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா எஸ்கார்டட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டயர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங். ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அது நேச்சுரல் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல், ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலே. ஓகேங்களா? ஓகே, மற்றபடி ஃபுல்லாகவே கிராமர் பார்ட்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ்லாம் பொறுத்தவரை நம்ம லைவ்ல உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எப்படிலாம் நீங்கள் 2 மார்க்ஸ்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருந்து தான் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், பேராகிராஃப், அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் ஃபுல்லாகவே அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷுக்கு ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் அப்படியே முடிச்சுட்டு சோசியல் அப்படியே ஃபுல்லாகவே நம்ம மேப் உட்பட எல்லாமே செக் பண்ணிடலாம். அடுத்து மேக்ஸுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்துருவோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18க்கான ஃபுல் ஆன்சர் கீ. அது ரைமிங் ஸ்கீம் என்ன, அப்புறம் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே. ஓகேவா? ஓகே ஓகே, இந்த கொஸ்டினுக்கான லிங்க்கும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சோசியலுங்க. சோசியல் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு எடுத்திருக்காங்க ஜூன் 2025. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு முன்னோட்டமாக உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸில். இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் லெலின், செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி பெனிசுலா, தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி மேங்கோ ஷோவர், ஃபோர்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் ஏ ஒன்ஸு, ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் டி டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், சிக்ஸ்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் ஃபில் இன் த பிளான்ஸ். ஆன்சர் வந்து 1902. ஸோ செவன்த் ஒன் இந்த பேட்டில் ஆஃப் அந்த ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து ரஷ்யா. ஸோ எயித் ஒன் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நைன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் யூஎஸ்ஏ. 10th ஒன் பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆன்சர் இஸ் அக்ரிகல்ச்சரல் செக்டார். ஓகேங்களா? மித்தபடி 2 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ஓரளவுக்கு ரிப்பீட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் ஃபுல்லாகவே இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மேப்பை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். மேப் அண்ட் டைம் லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுவேன். ஓகேவா? மேப்பு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, எந்தெந்த பிளேசஸ் அப்படின்றத பார்த்துருவோம். தார் டெசர்ட் வந்து உங்கள் பிளேசஸ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மவுண்ட் K2 அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா? மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றத வந்து ஒரே நிமிஷம் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்றத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் சென்டரில் டாட்டர் லைன் மாதிரி நீட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல நீட்டாக ஒரு ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ரவுண்ட் போட்டு இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இது நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல எழுதிக்கோங்க, கீழே எழுதினாலும் ஓகே தான். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஓகேங்களா? ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் கேட்டிருந்தாங்க இல்லையா? கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து இது as usual உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் தான். கல்ஃப் ஆஃப் மன்னார் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேசஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றது கேட்டிருந்தாங்க இல்லையா? நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா அந்த போடுற பிளேசஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேசஸ் போடுறோம் இல்லையா? இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக போட்டிருக்கணும். போட்டுட்டு இங்கே அப்படியே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? இதான் அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஓரத்தில் இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு எழுதிருங்க. என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா பிளேசஸும் சொல்லிட்டேன். மவுண்ட் கேட்டும் சொல்லியாச்சு, தார் டெசர்ட் சொல்லியாச்சு, சோட்டநாக்பூர் சொல்லியாச்சு, கல்ஃப் ஆஃப் மன்னார், டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வெண்டு சொல்லியாச்சு. டைம் லைன் 1910லேருந்து 1930 வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான டைம் லைனும் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 1910லேருந்து 1930 ஏதாவது 5 ஈவெண்ட்ஸ் எத்தனை மார்க்குக்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 5 பிளேசஸ் நீங்கள் எழுதினாலே போதும். 1910ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா 1910 to 1930 அந்த பிளேசஸ் வரைக்கும் நீட்டாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்கன் வார் 1914 பார்த்துட்டிங்கன்னா அவுட் பிரேக்கு. இந்த பிளேசஸுக்குள்ளே நீங்கள் எனி 5 பிளேசஸ் அதாவது 30க்குள்ளே ஓகேங்களா? 29 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 29 வரைக்கும் எனி 5 பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்றத கூட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, மேத்தமெட்டிக்ஸுக்கு என்ன நீங்கள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 செட் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோங்க ஜூன் மந்த்லி எக்ஸாமினேஷன்ஸுக்கு. ஸோ அதற்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது நீங்கள் என்ன பண்ணிடலாம், கூகுளில் போயிட்டு கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட 10th கேட்டகரியில் போயிட்டு கனி மேக்ஸ் கொஸ்டின்ஸில் போயிட்டு நீங்கள் அதில் ஜூன் மாடல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் சைட்டில் அந்த 3 டாட் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே ஹோம் பேஜின்னு இருக்கும். அதில் போயிட்டு 10th கேட்டகரியில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சேம் தான். இது பார்த்துட்டிங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான ஆன்சருக்கு அதையும் நம்ம உங்களுக்கு நான் அப்படியே சைட் பை சைட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, செகண்டு பார்த்துட்டிங்கன்னா இஸ் ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன்னும் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஃபில்லப்ஸ் எல்லாம் சேம் ஆன்சர்ஸ் தான், அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் சொன்ன வேலை கூகுளில் போயிட்டு கனி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு இந்த 3 டாட்டில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதில் 10th போயிட்டு கொஸ்டின்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் போயிட்டு டாப்லேயே உங்களுக்கு இருக்கும் ஜூன் மந்த்லி கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு முன்னாடி. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள 10th வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.